ஸோ லிவினா இது ரீதியா மக்கள் கிட்ட சில கருத்துக்கள் கேட்டிருந்தோம். இந்த யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இப்போ இந்த பிளேயிங் லெவனை கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான சர்வே மக்கள் கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கு மக்களும் பாத்தீங்கன்னா பதில் அளிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ சர்வே கார்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் அதாவது இந்த பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா இவங்க ரெண்டு பேரும் போல நம்ம உள்ள கொண்டு நிறைய சொதப்பிட்டோமோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் நம்ம கேட்டிருந்தோம். இப்போ பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா இவங்க ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா ஹிட்டிங் அபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர் கிட்ட தான் இருக்கு. ஆனா கார்த்திக் சர்மாவை இவங்க பிளேயிங் லெவன்ல வைக்கிறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும். இந்த இளம் வீரர்களை சிஎஸ்கே நம்பியதுதான் தவறா அப்படின்ற மாதிரி கேட்டதுல ஆம்ல 57% மக்கள் கொடுத்திருக்காங்க, இல்லன்னு 20% மக்கள் கொடுத்திருக்காங்க. அணி நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு 23% மக்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கருத்து என்ன இதை பொறுத்து? கண்டிப்பா, அதாவது சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, என்னடா இது எல்லாருமே ரொம்ப 30+ இருக்காங்க, ஒரு டேடிஸ் ஆர்மியா இருக்கே, இவங்க எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னடா இது எல்லாம் சின்ன சின்ன பசங்களா வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு விளையாட தெரியுமா இல்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே, டீமை இப்படி கொண்டு நிறுத்திட்டாங்கன்னா 2 வருஷமா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த டேடிஸ் ஆர்மின்னு சொன்ன டீம் தான் கப்பை தூக்கணும். பட் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் என்னன்னா ரொம்ப சின்ன பசங்களா இருக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, இது கண்டிப்பா டீமுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த சீசன்ல சிஎஸ்கேக்கு இது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கிறது தான். அதுதான் பாத்தீங்கன்னா மக்களுக்குமே ஒரு இதுவா இருக்கு. ஸோ ஆனா இதுல என்ன அப்படின்னா இதுல நான் யாரை பாராட்டுவேன்னா இந்த ஆர்ஆர்லாம் பாத்தீங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷியை ஓப்பனிங் மேட்ச்லேயே நம்ம ரியன் பராக்ட கேட்கும்போது அவரை நாங்க 14 மேட்சுமே ஆட வைக்க போறோம், அவர் ஆடுறாரோ இல்லையோ அவர் டீம்ல இருப்பார் சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பிக்கை மேபி அந்த ட்ரஸ்ட்டை சிஎஸ்கே இந்த பிளேயர்ஸ் மேலே வைக்கல, மேபி அவங்கள டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா ஆடி இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேறு. ஐபிஎல்ன்றது கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஆடுற, ஏன்னா இல்லை இருக்கிற எல்லா சீனியர் மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே இங்கே ஒரு டீம்லேயும் ஆடுறாங்க. ஸோ அவங்கள எதிர்கொள்றது இந்த பசங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த 23% கண்டிப்பாக உண்மைனே சொல்லலாம். என்னன்னா நிர்வாகம் கரெக்டாக அவங்கள வழி நடத்தலையோ, ஏன்னா இவங்க எல்லாருமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ கார்த்திக் சர்மாவா இருக்கட்டும், அதுமாதிரி பிரசாந்த் வீரா இருக்கட்டும், ஸோ இன்னும் நிறைய சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, இவங்க எல்லாருமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் இவங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த கைடன்ஸ் இல்லாதனால தான் இந்த ஆம்ல கிட்டத்தட்ட 57% வர்றதுக்கு முக்கியமான காரணமா நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம மட்டுமே அந்த ஆக்ஷன்ல இவ்வளோ ப்ரைஸுக்காக போல, ஏன்னா இந்த 2 பிளேயர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நிறைய டீம் அந்த ஆக்ஷன்ல போட்டி போட்டாங்க. ஸோ அப்போ இவங்க 2 பேருமே கண்டிப்பா வேல்யூபிள் பிளேயர்ஸ்னே சொல்லலாம். பட் இந்த மேனேஜ்மெண்ட்ல இவங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லாதனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஒரு ஃபெயிலியரா போச்சு. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல அதாவது சமீர் ரிஸ்வியை நம்ம எடுத்தப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ இருந்தது. அதாவது அவர் எடுக்கும்போது இவர் நல்ல டொமஸ்டிக்ல விளையாடி இருக்காரு, பட் ஆனா நம்ம இங்க சரியான அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஒரு 2-3 மேட்ச்ல வாய்ப்பு கொடுத்தா அவர் நல்லா ஆடினார். அதே மாதிரி உர்வில் பட்டேல் லாஸ்ட் சீசன்ல நம்ம லாஸ்ட்ல கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா அவர் நல்லா ஆடினார். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பிளேஸை ஜட்ஜ் பண்ணி எங்கே இறக்கணும் அப்படின்றதுல இந்த டீம் மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, நேர்களை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து தாங்க ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி டேடிஸ் ஆர்மின்னு வச்சுட்டு இருந்தப்போ தோனி கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் யங்ஸ்டர்ஸை நீங்க பிக் பண்ண மாட்டீங்கன்ட்டு, ஐ டோன்ட் சி எனி ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு போனார் தோனி. பட் அந்த வகையில் தான் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு யங் பிளேயரா உள்ள கொண்டு வந்தாங்க. அவருடைய வளர்ச்சியை நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் தான் இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு உள்ள பயங்கரமாக வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். ஸோ அது தவறு நம்ம எப்பவுமே எடுத்துக்க கூடாது, நம்ம டைம் கொடுக்கணும் அவங்களை பொறுத்த வரைக்கும்.